நடிகை கௌரி கிஷன் பொதுவெளியில் தாம் உருவக்கேலி செய்யப்பட்டதாக கொதித்தெழுந்த நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கம் அவருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. 96 திரைப்படம் மூலம் புகழ்பெற்ற நடிகை கௌரி கிஷன் தற்போது அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவனுடன் இணைந்து நடித்த அதர்ஸ் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் ஆதித்யா மாதவனை நோக்கி கேள்வி எழுப்பிய யூடியூபர் ஒருவர், படத்தின் பாடலில் நடிகையை தூக்கினீர்களே, அவரின் எடை என்ன என்று கேள்வி எழுப்பினார். அதை கேட்டு கொதித்தெழுந்த கௌரி கிஷன் பொதுவெளியில் இவ்வாறு உருவக்கேலி செய்வதா என ஆவேசமடைந்தார். கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு, என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். இந்த விவகாரம் தொடர்பாக சன் நியூஸுக்கு பிரத்யேக பேட்டியளித்த நடிகை கௌரி கிஷன் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் தரம் தாழ்ந்து பேசும் நபர்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். என்ன மாதிரி ஆட்டிடியூட் இது? என்னால அது ப்ராசஸே இல்லை, நம்பவே முடியல. இது ஹவு இஸ் திஸ்? இட்ஸ் சோ ஒஃபென்சிவ். பெண்ணுனா மூளை இல்லையா? ஏன் ட்ரம்ப் பத்தி தெரியாதா? ஆமா, பேச முடியாதா? ஏன் நம்ம கிட்ட ஃபேஷன், மேக்கப் இதெல்லாம் மட்டும்தான் கேட்க முடியுமா? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கிறது அந்த ரூம்ல எல்லாருக்கும் கம்மியாக இருந்தது. 10-12 நிமிஷம் ஒரு பெண்ணை இப்படி டார்கெட் பண்ணி மட்டும்தான் இருந்தீங்க ஒரு பெண்ணா? நான் மட்டும்தான் அந்த ரூம்ல ஒரு பெண்ணா இருந்தேன். ஐ எம் நாட் டேக்கிங் த உமன் கார்டு, பட் ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். ஒரு there's a saturation point. இது தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் வெளியிட்ட கண்டன அறிக்கையில், ஒரு சில வக்கரமான நபர்கள் பத்திரிகையாளர்கள் போர்வையில் நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பதும் அவமானப்படுத்துவதும் கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நபரால் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு சகோதரிக்கும் இதே போன்ற சம்பவம் நிகழ்ந்ததாக நாசர் குறிப்பிட்டுள்ளார். திரைத்துறையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பத்திரிகை துறையில் இதுபோன்ற களைகள் முளைத்திருப்பது நாம் அனைவரும் ஒன்று கூடி பேசி சரியான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நாசர் தெரிவித்துள்ளார். So many people, எனக்கு பேரு நைலா உஷா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அம்மா அசோசியேஷன், ஸ்டூடெண்ட் சாலிடாரிட்டி, வி ஸ்டாண்ட் வித் யூ கௌரின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஹேஸ் டு சேஞ்ச். நேஷ்னல் நியூஸ்லேயும் எல்லா சேனல்ஸ்லேயும் பேசுகிறாங்க. பட் ஐ வுட் சே தட் சன் நியூஸ் நேத்திக்கு நைட்டே போட்டது தான் எல்லாரும் அந்த ரீச், அந்த கரெக்டான விஷயம் கம்யூனிகேட் பண்ணி அந்த வீடியோ தான் எல்லாரும் எனக்கு அனுப்பி நீ ஓகேவான்லாம் கேட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு த மீடியா. கௌரி கிஷனுக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு, பாடகி சின்மயி, இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் குரல் எழுப்பியுள்ளனர். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தாம் அமைதியாக இருந்ததற்கு மன்னிப்பு கேட்டுள்ள சக நடிகர் ஆதித்யா மாதவன், எதிர்பாராத விதமாக நடந்த அந்த சம்பவத்தால் தாம் அதிர்ச்சியில் உறைந்து விட்டதாக விளக்கமளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.